ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மேத்யூ சாப்டர் 28 verse 16 to 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20 வரை. The Great Commission. What is that Great Commission? இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த மிக பிரதான கட்டளை. So the 11 disciples went to Galilee to the mountain Jesus had designated. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். When they saw him, எங்க ஆண்டவர் குறித்திருந்த அந்த மலைக்கு போன பிறகு உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்குறாங்க. ஓகேவா? When they saw him, they worshipped him, but some doubted. நிறைய பேர் விசுவாசிச்சு அந்த இடத்துல பணிந்து கொள்கிறார்கள், ஆனால் சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சந்தேகம் இயற்கையாக வரக்கூடியதான். எப்படி ஒரு மனுஷன் செத்த பிறகு மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அன்னைக்கு அந்த சீடர்களுக்குள்ளே கூட இருந்திருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஏசப்பா அவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? Then Jesus came up and said to them, all authority in heaven and on the earth has been given to me. அப்ப ஏசப்பா அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க? இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and the Son and the Holy Spirit, teaching them to obey everything I have commanded you. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மை விட்டு விட்டு போகவில்லை. ஏசப்பா என்ன சொல்றாங்க? and remember I am with you always to the end of the age. நான் என்ன பண்றேன்? உங்களை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஸோ இதுதான் கடைசியாக இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த கிரேட் கமிஷன். ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், புறப்பட்டு போகணும், சீஷராக்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணணும். இதுதான். ஸோ ஒரு சின்ன கதை, ஒரு ஸ்டோரி மூலமாக நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த ஸ்டோரி எதுக்குன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு திங்க் பண்ணுறதுக்கு தான். சரியா? நம்ம கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். அதனால் இந்த கதையை சொல்கிறேன். 2 பேர் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஒருத்தன் நல்ல இயேசுப்பை பற்றி தெரியும், நல்ல வேலை செய்கிறவன், எந்த ஒரு பேட் ஹேபிட் கிடையாது, நல்ல சால்வேஷன்லாம் பெற்று நல்ல மனுஷன். ஆனால் இன்னொருத்தங்களுக்கு ஏசப்பா பற்றி தெரியாது, உலக வாழ்க்கை வாழ்கிறவன், செக்யூலர் லைஃப் வாழ்கிறவன். 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் இமேஜினேஷன், இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள். அப்போ அங்கே யார் இருக்கா? நியாயாதிபதிகள். அப்போ வாசலில் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய தூதர்கள் நிற்கிறாங்க. அப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன், நல்ல மனுஷன், உடனே அவனை பார்க்குறாங்க, கூப்பிடுறாங்க. என்னப்பா, ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ்ந்தியா? சர்ச்சுக்கு போனியா? ப்ரேயர் பண்ணியா? நல்லபடியாக இருந்தியா? ஓகே, வெரி குட், நீ பாஸ், ஓகே உள்ளே போ அப்படின்னு சொல்லி அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனை உள்ளே அனுப்பியாச்சு. எங்கே? ஹெவனுக்குள்ளே. இப்போ அவன் ஃப்ரெண்டு பின்னாடியே வராப்புல. உடனே
அந்த ஏஞ்சல் உன் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிப்பா அப்படின்னா என்ன? ஏன்பா பரிசுத்தமாக வாழ்ந்தியா? பரிசுத்தமா அப்படின்னா என்ன? ஏன்பா சாட்சியாக வாழ்ந்தியா? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கேள்விப்படவே இல்லையே. அப்படியா? நீ எதுவுமே கேள்விப்படலையா? ஓகே, உனக்கு இங்கே டிக்கெட் கிடையாது. இது ஹெவன். இது பரிசுத்தமாக வாழ்கிறவங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டு வருகிறவங்களுக்கு தான் இந்த ஹெவன். உனக்கு இங்கே டிக்கெட் கிடையாது, உனக்கு இங்கே என்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க, நீ உன்னுடைய இடம் அங்கே அப்படின்னு சொல்லி அவனை நரகத்துக்கு நேராக போக சொல்கிறாங்க. உடனே இவனுக்கு அந்த ஏஞ்சல் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. சரியா? ஓகே ஏஞ்சல், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சொன்ன இடத்துக்கே நான் போயிருந்தேன். பட் ரட்சிப்பு, பரிசுத்தம், பாவ மன்னிப்பு இதெல்லாம் குறித்து அறிஞ்சிருந்தான் தெரியுமா அந்த ஒருத்தன். யாரு? நீங்கள் ஹெவனுக்குள்ளே அனுப்புனீங்க தெரியுமா? அவன் இவ்வளோ வருஷமாக என் பக்கத்தில் தான் இருந்து வேலை பார்த்தான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வேலை பார்த்தோம். ஆனால் ஒரு நாள் எனக்கு ரட்சிப்பை பற்றி அவன் சொல்லலையே. ஒரு நாள் அவன் எனக்கு பரிசுத்தத்தை பற்றி சொல்லலையே. ஒரு நாள் அவன் எனக்கு பாவ மன்னிப்பை பற்றி சொல்லலையே. ஒரு நாள் எனக்கு அந்த குட் நியூஸை பற்றி சொல்லலையே. ஸோ ஒருத்தருமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. ஸோ ஏசப்பா அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், புறப்பட்டு போங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாரையும் சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்மெல்லாம் சர்ச்சுக்கு போகிறோம், நல்லா வர்ஷிப் பண்ணுறோம், ஏசப்பாவை ஆராதிக்கிறோம், ப்ரேயர் மீட்டிங் போகிறோம், நிறைய இடங்களுக்கு போகிறோம். அப்போது நம்ம இன்றைக்கி ஏசப்பாவை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் யார்? யாரோ ஒருத்தங்க புறப்பட்டு இந்த குட் நியூஸை சொன்னதுனால தான். யாரோ ஒருத்தங்க இந்த நற்செய்தியை நமக்கோ அல்லது நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கோ அல்ல நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ்க்கோ யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சண்டே ஏசப்பா மேலே அன்பு வைத்து ஏசப்பாவை ஆராதிப்பதற்கு இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏசப்பா வழியில் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிரேட் கமிஷன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கிரேட் கமிஷனை நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஆஸ் அ கிறிஸ்டியன் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய அன்பை பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்படணுமா. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கோல், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் இதுதான். அன்றைக்கி அந்த டிசேபிளுக்கு கொடுத்தாங்க, இன்றைக்கி நமக்கு கொடுக்குறாங்க. சரியா? திஸ் இஸ் யுவர் கோல், திஸ் இஸ் யுவர் டாஸ்க். ஒவ்வொரு கம்பெனியும் கொடுப்பாங்களே, நம்ம கம்பெனி இந்த வருஷத்தில் இந்த கோலை என்ன பண்ணியிருக்கணும், அடைஞ்சிருக்கணும், இந்த டாஸ்க்கை அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி நம்ம கிறிஸ்டியன் லைஃப்லையும் நமக்குன்னு சொல்லி ஒரு கோல், நமக்குன்னு சொல்லி ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும். ஸோ நம்ம இந்திய தேசத்தில் எத்தனையோ இந்திய மிஷினரிகள் ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றி விட்டு அவங்களுடைய ஓட்டத்தை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. சரியா? ஸோ ஒரு சிலருடைய பேர், ஒருத்தருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ரெவரன் நாராயண் வாமன் திலக். ஸோ இவர் நல்ல இந்த பஜனை பாடல்லாம் எழுதுகிறவர், அதே மாதிரி நல்ல பாடவும் கூட செய்வார். ஸோ இவர் மூலமாக அநேக மராத்தி மக்கள் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டார்கள். பண்டிதா ரமாபாய், சாது சுந்தர் சிங், இப்படி பல ஊழியர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று புறப்பட்டு போனவர்கள், தேவனுடைய நாமத்தை பிரசங்கித்தவர்கள், பாடலாக பாடியவர்கள். ஸோ இதே கிரேட் கமிஷனை ஏசப்பா உங்ககிட்டையும் கொடுக்குறாங்க. பி ரெடி டு டூ த சேம். இந்த கிரேட் கமிஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளை என்ன பண்ணுவோம், செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. சரியா? ஒரு சர்ச்சுக்குள்ளே லோகோ பார்த்துருக்கேன், எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா, ECI சர்ச்சுக்குள்ளே லோகோ பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்குள்ளே எம்ப்ளம், அதில் கீழே அழகாக எழுதியிருக்கும், கோ ப்ரீச் பேப்டைஸ் அண்ட் டீச். கோ ப்ரீச் பேப்டைஸ் டீச். புறப்பட்டு பிரசங்கம் பண்ணுங்க, சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்ன இந்த கடைசி வார்த்தைகள், இந்த கிரேட் கமிஷன் உள்ளதை அழகாக அந்த எம்ப்ளமில் நம்ம தினசரி பார்க்கணும்,
அடிக்கடி பார்க்கணும். இது வந்து நம்ம மேலே உள்ள பொறுப்புங்கிறத அறிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறத அழகாக அந்த எம்ப்ளமில், அந்த லோகோவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டியர் சில்ட்ரன், இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம புறப்பட்டு போயே ஆக வேண்டும், ப்ரீச் பண்ணியே ஆக வேண்டும், பேப்டைஸ் பண்ணி ஆக வேண்டும், டீச் பண்ணி ஆக வேண்டும். கோ, ப்ரீச், பேப்டைஸ், டீச். இந்த அருமையான நாளிலும் இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Psalm chapter 96 verse 2. Sing to the Lord, praise His name, proclaim His salvation day after day. Sing to the Lord, praise His name, proclaim His salvation day after day. சங்கீதம் 96 2ஆம் வசனம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். எவ்ரிடே ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாக நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், அறிவிக்கணும். அது நம் மீது விழுந்த கடமை, நம் மீது விழுந்த ஒரு பொறுப்பு. ஸோ நான் இப்படி சின்ன வயசில் எதுவுமே செய்ய முடியாது அப்படிலாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம், சரியா? ஸோ நீங்கள் உங்கள் மூலமாக உங்கள் ஃப்ரெண்டு எங்கே வராங்க, விபிஎஸ்க்கு வராங்க, அது ஒரு பெரிய காஸ்பல். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்களை நீங்கள் சண்டே ஸ்கூல் கூப்பிட்டு வரீங்க, இட் இஸ் வெரி பிக் காஸ்பல். உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பைபிள் கிளப்க்கு வராங்க, உங்கள் ஃப்ரெண்டு சர்ச்சுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, போதும். நீங்கள் பெரிய அளவில் பேச முடியலைனாலும் அவங்கள அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டி கொண்டு விட்றீங்க தெரியுமா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படும். ஸோ அதன் மூலமாக அநேக பிள்ளைகள், அநேக சிறுவர்கள், சிறுமிகள் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்வார்கள். இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அதன் மூலம் அநேக ஜனங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு எல்லா ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறுவார்கள். இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.